அண்ணே போய் விட்டு வந்தது கூட ஒன்றுமே இல்லைல. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அரை கிலோ இருக்குண்ணே. அவ்வளோதான். காத்தரிச்சனால வரலையாண்ணே ரொம்ப நாளா? ஆமாண்ணே. 1.5 கிலோவாவது வருமானே ஒரு பாடு வச்சா குறைஞ்சபட்சம்? ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வருதுங்க. அதான் மீனே இல்லையே. எல்லாம் கடல் தொழில் தானே, எல்லா தொழிலும் போவோம்ண்ணே. கடலையே நம்பி இருந்தா கடல் இப்படி தான் தருது. இது என்ன மீன்? இது குழஞ்சானே. குழஞ்சானா? எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் 2 பேர் ஒத்த வலை விட்டு வந்திருக்காங்க. வலைகளில் மீன் சுத்தமாக கிடையாதுங்க, கோரப்பாசி தான் இருக்குது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நிற்கிற இந்த இடம் அதிகமாக ஒத்த வலை விடப்படுற இடம் தாங்க. ஆனால் இது ஒத்த வலைக்கு மட்டும் ஸ்பெஷலான ஸ்பாட் கிடையாது, சைட் சீயிங்குமே ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலம் தொடங்கி முடிகிற வரைய ஒரு மாதிரி வளைவாக போய் முடியுங்க. அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கிற க்ளவுட்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சுனீங்களேன், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு பிரைட்டான சன்லைட்டில் க்ளவுட்ஸ்லாம் சூப்பராகவே காட்சி அளிக்குதுங்க. அதிகபட்சம் அதிகாலையிலே வந்து விடுவிழா விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க 2 அண்ணனும் வர்றதுக்கு. போய் விட்டு வந்தது கூட ஒன்றுமே இல்லைல. ஒரு அரை கிலோ இருக்குண்ணே. அவ்வளோதான். அண்ணன் பேருண்ணே? என் பேர் அம்ஜத். அம்ஜத். இப்போ தான் வந்து பாடு வைக்கிறீங்களா இல்லை? இப்போ தான் வைக்கிறோம். பாடே இப்படி தான் இருக்கா? காத்தரிச்சனால வரலையாண்ணே ரொம்ப நாளா? ஆமாண்ணே. அண்ணா உங்கள் பேர்? செய்யாது. சரி. என்ன காற்றுனால மீன் வரது இல்லையா என்ன? காற்று இல்லை. காற்றுக்கு வரல, இறங்கல மீன். ஒரு 1.5 கிலோவாவது வருமானே ஒரு பாடு வச்சா குறைஞ்சபட்சம்? ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வருதுங்க. அதான் மீனே இல்லையே. எப்பவுமே இது ஒத்த வலை மட்டும்தாலும் இல்லை வேறு எதுவும் பார்ப்பிலானே? எல்லாத்துலையும் போவோம், கடலுக்கு போவோம், விலைக்கு போவோம். இன்னைக்கு போகலையா கடலுக்கு? இங்கிட்டு கிடக்கு போட்டு தெக்க கிடக்கு நாளை போவோம்ண்ணா. சும்மா எல்லாத்தையும் வந்துக்கிறது. வடக்கு போட்டு போயிருக்கு. வடக்க போட்டு போயிருக்கு. ஆமாம், இப்போ தான் போயிட்டு இருந்து பார்த்தேன். எல்லாம் கடல் தொழில் தானே, எல்லா தொழிலும் போவோம்ண்ணே. கடலையே நம்பி இருந்தா கடல் இப்படி தான் தருது. அதுக்கும் கள்ளப்புறம் வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு 10 நாளாக காத்தடிச்சுலண்ணே, அப்போ என்னென்ன என்ன பரவாயில்லண்ணே? பரவாயில்லண்ணா. 2000 3000 வரும்ண்ணா. 5 கிலோனா கிடக்கும். அவ்வளோ ஒரு பாட்டில் 5 கிலோ கிட்ட வரும்ண்ணா. தூக்கிடுச்சு. இது என்ன மீன்? இது குழஞ்சானா? சராசரியா ஒத்த வலையில பாடு வச்சா கிட்டத்தட்ட 1.5 to 3 கிலோ வரைய மீன்கள் வருங்க. அப்படி வந்தாதான் வலைகளோட தேய்மானத்துக்கும் மீன்களோட வருமானமும் சரியா வருங்க. இல்லைன்னா அது நஷ்டத்துல தான் போய் முடியும். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com